வாங்க நம்ம கனவை நினைவாக்குற மாதிரி BMW 450 GSனுடைய ஸ்போக் வீல் மாடல். அப்படின்னா நம்ம ரோட்டில், ஸ்ட்ரீட்டில், ஹைவேல டியூரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஜிஎஸ் மாடல் இது. அதனுடைய வேறு கலர் இது, பிளாக் கலர். இது ஒரு 4.5 லேக் அந்த ரேஞ்சில் தான் இது இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அந்த ஹையர் எண்டு ஸ்போக் வீல். அது 6.5 லேக் இருக்கும், அது விடுங்க, ரேலி எடிஷன். பேக் டு ஸ்போக்ட் மாடல். இதுதான் நம்ம மோர் ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் BMW நம்ம கொடுக்குற. ரோட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் 1000 சிசியில் இருக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஎஃப்டி ஸ்க்ரீனு, கோல்டன் ஹேண்டில் பாரு. அடேங்க அப்பா, டிவிஎஸ்ஸு பட்டே கலப்புறீங்கப்பா. இதில் வேறு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? இப்போ இந்த ட்வின் இன்ஜின் இருக்குல்ல, ட்வின் சிலிண்டர் இன்ஜின், இதை இந்த சைட் பார்க்குறதுக்கு ஓகே தான். சரி, நம்ம அந்த சைடு பார்ப்போம். மேபி ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் கூடியும். ஆமாம், அங்கே இந்த சைடு கேபிள்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ட்வின் சிலிண்டர் டிவிஎஸ் டெவலப் பண்ணனால நான் எழுதி தர்றேன், ரெட்டியாக இருங்க. 100% இதே இன்ஜினோட இன்னும் 2 லட்ச ரூபா கம்மியோட ஏறத்தாழ இதே மாதிரி லுக்கில் ஒரு அட்வென்ச்சர் டிவிஎஸோடது கண்டிப்பாக வரும். நம்ம BMW 310ம் டிவிஎஸோட RTR 310 இருக்குல்ல, அந்த மாதிரி வரும். ஆனால் லுக்கு இந்த மாதிரி இருக்காது. இந்த லுக்குக்கே காசு கொடுக்கலாம் அந்த BMW, எஸ்பெஷலி இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ரேலி எடிஷனுக்கு. ஆனால் ரேலி எடிஷன் டிவிஎஸில் வராது. அது கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவாக BMW வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டியூரிங் வெர்ஷன் இது கண்டிப்பாக வரும். அந்த 4.5 லேக் மாடல் இருக்கு இல்லையா, அது ஒரு 4 லேக் இல்லாட்டி 3,75,000 அந்த ரேஞ்சில் டிவிஎஸ் ஒரு 6 மந்த்ஸில் கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் BMW வேணும், அனுபவிக்கணும், வெளியே போகும்போது 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும். இந்த 1000 சிசி ஓட்டுறவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷன் எனக்கும் வேணும். ஆனால் என் கையில் 25 லட்சம் இல்லையே, 30 லட்சம் இல்லையேன்னு யோசித்து சங்கடப்பட வேண்டாம். 4-4.5 லட்சம் இருந்தால் போதுங்க. நீங்களும் BMW வாங்கி அதனுடைய அந்த அட்டென்ஷனை அனுபவிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஜெர்மன் கம்பெனியோ இல்லை ஒரு ஜெர்மனோ கிடையாது. நம்ம டிவிஎஸ், நம்ம இந்தியன், அதுவும் நம்ம தமிழன். எப்படி? ஸோ என்ஜாய் இட் கைஸ். இன்னும் வரக்கூடிய வருஷங்கள் அட்வென்ச்சர்னுடைய உலகம்.